அனைவருக்கும் வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன் இந்தியாவிலேயே சினிமா நடிகராக இருந்து எம்எல்ஏவான முதல் நடிகர் யாருங்கிறத இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சினிமா நடிகராக இருந்து எம்எல்ஏவாக ஆனவர் என்றவுடன் நம் அனைவரின் நினைவுக்கும் வருபவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஆனால் இந்தியாவிலேயே சினிமா நடிகராக இருந்து எம்எல்ஏவான முதல் நடிகர் யார் என்றால், நாடகங்களில் நடிக்கத் தொடங்கி சினிமாவுக்குள் நுழைந்த எஸ் ராஜேந்திரன் அவர்கள்தான். அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்பாகவே எம்எல்ஏவான முதல் நடிகர் ஆவார். கலைஞர் கருணாநிதி அவர்களின் எழுத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளியான பராசக்தி திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அண்ணனாக நடித்தார் எஸ் ராஜேந்திரன். அதன் பின் முதலாளி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அவர். இரத்த கண்ணீர், ரங்கூன் ராதா, சிவகங்கை சீமை போன்ற நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் உருவான பூம்புகார் திரைப்படம் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் சிறந்த திரைப்பட வரிசையில் ஒன்றாகும். சிவகங்கை சீமை திரைப்படத்தில் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் கணீர் குரல் வசனங்கள் அப்போது மிகவும் பிரபலம். 1962 திமுக சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அதில் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே எம்எல்ஏவான முதல் நடிகர் என்ற பெருமையுடன் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். அதன் பின் அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவிற்கு பிறகு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய அதிமுகவில் இணைந்தார். 1980 தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றார் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். அப்போது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். அதன் பின் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு சில காலம் தனி கட்சி தொடங்கி செயல்பட்டார் எஸ் ராஜேந்திரன் அவர்கள். பின்னர் அவர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார். அதன் பிறகு திருநாவுக்கரசருடன் இணைந்து செயல்பட்ட எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் அரசியலில் இருந்து விலகியிருந்தார். பிறகு சினிமா தியேட்டர், படப்பிடிப்பு ஸ்டுடியோ, ஒளிப்பதிவு தியேட்டர் போன்றவற்றை நிர்வகித்து வந்த எஸ் ராஜேந்திரன் நுரையீரல் தொற்று காரணமாக 2014 மறைந்தார்.